ஹாய் guys, இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டான்லி குப்ரியோட கடைசி மூவியான ஐஸ் ஒயிட் ஷர்ட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி தான் ஸ்டான்லி குப்ரியோட டெத்துக்கே முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மூவி பற்றின சில அன்னோன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கேதர் பண்ணியிருக்கேன். அதுபோக இந்த மூவியில் நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், சில விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். குப்ரிக் இந்த படத்தை 400+ டேஸில் வந்து ஓவரால் ஷூட்டை முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. த லாங்கஸ்ட் கன்ஸ்டன்ட் ஃபில்ம் ஷூட் அப்படின்ற ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் இந்த மூவிக்கு தான் இருக்குது. குப்ரிக் எப்பயுமே பெர்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ தட் ஒரு சீன் வந்து நல்லபடியாக ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாலும் அவரோட மைண்டை பொறுத்தளவுக்கு இது இன்னும் பெர்ஃபெக்ஷனாக இல்லை அப்படின்றக்காண்டி எடுத்த ஷாட்டையே ரீஷாட்டாக ஒரு டசன் ஆஃப் த டைம் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கிடுவார். குப்ரிக் ஐஸ் ஒயிட் ஷர்ட் அப்படின்ற மூவியை கம்ப்ளீட் பண்ணுறது February 1999 ஃபைனல் கட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த மூவியை கரெக்டாக March 1, 1999 வார்னர் ப்ரோஸ் அண்ட் டாம் க்ரூஸ் அப்புறம் நிக்கோலே கிட்மேன் இவங்க 3 பேருக்குமே போட்டு காட்டியிருக்காரு. March 7, 1999 எக்ஸாக்டாக இவர் என்னைக்கு ஷோ பண்ணாரோ அதுலேருந்து 6 டேஸ்க்கு அப்புறம் குப்ரிக் ஃபவுண்ட் டெட். காஸ் ஆஃப் டெத் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட தான் இருக்குது. ஃபைனலாக July 1999 தான் இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக குப்ரிக்கோட டெத்தே ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். இப்போ வர அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கல. பட் இவர் ஃபைனல் கட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 24 மினிட்ஸ் வந்து கட் பண்ணக்கப்புறம் தான் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட்லேயோ சரி இல்லை நிறைய பேர் சொல்கிற விஷயமே என்னென்ன அப்படின்னா, அந்த 24 மினிட்ஸில் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் வரும். அந்த சீக்ரெட் சொசைட்டியோட கேதரிங்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த 24 மினிட்ஸ் கட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவர் அந்த சொசைட்டியை பற்றியோ இல்லை அந்த கேதரிங்ஸை பற்றியோ நிறையா விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த பீப்புளோ இல்லை யாரோ வந்து இந்த விஷயம் வந்து வெளியே போகக்கூடாதுன்றக்காண்டி அதை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் நோ ப்ரூஃப் ஃபார் தட். இந்த மூவியில் இருக்க பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் நியூயார்க். எல்லாமே ஷூட் பண்ணப்பட்டது லண்டனில். பட் நியூயார்க்கில் இருக்க ஸ்ட்ரீட்ஸ் மாதிரியே ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னு தெரில, குப்ரிக் வந்து நியூயார்க்லேயே ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் மெனக்கட்டு ஒரு செட்டு போட்டு தனியாக வந்து லண்டனில் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாக்டான விஷயம் தெரில. மேபி யூஎஸில் தான் அந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க போல். அங்கே ஷூட் பண்ணுறப்பே நமக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காண்டி பண்ணாரா அப்படின்றது கரெக்டாக தெரில. 17th and 18th செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இந்த மாதிரி சீக்ரெட் கேதரிங்ஸ்லாம் நார்மலாக நடந்திருக்கு. இந்த கேதரிங்ஸில் நிறைய கிங்ஸ் நிறைய டியூக்ஸ்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சில படத்தில் ஃபிக்ஷனலாக சில விஷயத்தெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கேதரிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் ரியல் வேர்ல்டுலேயே நடந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட் மூவியில் சில விஷயங்கள் பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த படத்தில் அந்த சீக்ரெட் கேதரிங்ஸில் இருக்கவங்க ஃபுல்லாமே ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு ஐடியா வந்து எடுத்ததுக்குரிய ரீசனே அந்த 17th 18th செஞ்சுரியில் அந்த யூரோப்பியன் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு ரூல் தான், நம்மளோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது. ஸோ தட் அதுக்கு மாஸ்க் போட்டு கவர் பண்ணணும், காஸ்டியூம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்றது அங்கேருந்து தான் இவர் இன்ஸ்பயர் ஆகிருப்பார். ஆக்சுவலாக இந்த மூவியை மேக் பண்ணுறப்ப டாம் க்ரூஸ் அண்ட் நிக்கோலே கிட்மேன் 2 பேருமே ஒரு ரியல் கப்புளாக மேரிட் ஆகி தான் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் 2001 அப்புறம் தான் டிவோர்ஸ் ஆகிருக்கும். குப்ரிக் கிட்டத்தட்ட 30 years ஸ்டோரி மட்டும் மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு கடைசியான வெர்ஷன் தான் ஐஸ் ஒயிட் ஷர்ட் அப்படின்ற ஒரு மூவி. 1926 நவலே ட்ரோம் நவலே அப்படின்ற ஒரு மூவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மூவியை வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்திருப்பார். நீங்கள் அந்த மூவியை பார்த்தாலுமே இந்த மூவிக்கும் அந்த மூவிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டுமே எக்ஸாக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த மூவியில் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை அவங்கள்ட்ட சொல்கிறேன். என்ன தெரிகிறது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த மூவியில் அந்த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு வந்திருப்பான்ல, அவன் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த ரெட் கலர் கேரக்டர் யாராக இருப்பான்னு தோணுது அப்படின்னா, அந்த வெக்டர்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பான்ல, அவனை தான் இந்த கேரக்டர் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னா, பிகாஸ் மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் அண்ட் நிக்கோலே கிட்மேன் 2 பேருமே ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அந்த பார்ட்டியோட ஓனர் யாருன்னா அந்த வெக்டர் அப்படின்றவன் தான். அந்த பார்ட்டியில் நிறைய எலைட் பீப்புள்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் செக்ஷுவல் டிசைரில் இறங்காமல் இருந்தாலும் பட் அவங்களோட மைண்ட் ஃபுல்லாமே
பேசுகிறதோ இல்லை அவங்களோட ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நம்ம செக்ஷுவல் டிசைர்ஸ்குள்ளே இறங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை தான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் டாம் க்ரூஸே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பார், நிக்கோலை கிட்மேனுமே அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விக்டருமே பாத்ரூமில் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ தே ஆல் ஃப்ரீ டு ஹேவ் செக்ஸ் இன் த பார்ட்டி அப்படின்றத நம்மகிட்ட வந்து நேராகவோ மறைமுகமாகவோ சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த சீக்ரெட் சொசைட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஓப்பனாக வந்து அந்த செக்ஷுவல் டிசைர்ஸ்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீக்ரெட் சொசைட்டியில் அந்த ஓனர் யார் அப்படின்னா அந்த ரெட் கிளாக்காக இருந்திருப்பான். இங்கே அந்த ரெட் கிளாக்கும் அங்கே அந்த விக்டரும் அப்படின்ற பட்சத்தில் 2 பேரும் ஒரே கேரக்டர் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. மேபி இந்த ஒரு ரீசன் அதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றனால இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் விக்டர் அண்ட் டாம் க்ரூஸ் 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து டாம் க்ரூஸ் வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பான். டாம் க்ரூஸ் வந்து பயத்தோட உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் விக்டர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும், என்னை வந்து மீட் பண்ணிட்டு. டாம் க்ரூஸ் வந்து முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு மணி மறைச்சிக்கிட்டு இருப்பான். பட் விக்டர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீ வந்து என்கிட்ட மறைக்கணுன்ற அவசியம் இல்லை, நானே அந்த குரூப்பில் இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ நேற்று நைட்டு என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க யாருமே தன்னோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லக்கூடாது. அதனால தான் அவங்க மாஸ்க் போட்டு இருந்திருக்காங்க. ஈவன் டாம் க்ரூஸ்க்கு அந்த குரூப்பில் இருந்த ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ண வரும்போது டாம் க்ரூஸ் வந்து மாஸ்க் கலட்ட ட்ரை பண்ணியிருப்பான். பட் அந்த பொண்ணு வந்து மாஸ்க் கலட்ட அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே யாருக்குமே அலோவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி வெக்டர் மட்டும் அந்த ஐடென்டிட்டியை வந்து டாம் க்ரூஸ்ட்டை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா வெக்டர் மேபி அந்த கேரக்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைனாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டாம் க்ரூஸ்ட வெக்டர் பேசும்போதும் அந்த சீக்ரெட் சொசைட்டியில் அந்த ரெட் கலர் க்ளோக் போட்டிருந்தவனோட ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேதரிங்கில் அந்த ரெட் கலர் கிளாக் போட்டிருக்கவே ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டிக்கை வச்சு ரெட் கலர் கார்பெட்டில் டச் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதாவது தட்டிக்கிட்டு இருப்பான். அதே சீன் மாதிரியே இங்கே வெக்டர் வந்து டாம் க்ரூஸ்ட பேசுகிறப்ப நடந்திருக்கும். நீங்கள் அந்த பூல் கேமில் இருக்க பேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெட்டாக தான் இருக்கும். அந்த பூல் பாலை தட்டிட்டு தான் நெக்ஸ்ட் டைம் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த சீக்ரெட் கேதரிங்ஸில் அவன் பண்ணுறதும் இங்கே வெக்டர் பண்ணுறதும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அந்த ரெட் கலர் கிளாக் போட்டிருக்கவே இந்த படத்தில் ஒரு வெக்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் சொசைட்டியை பற்றி வெளியாளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள்னா டாம் க்ரூஸ் மட்டும்தான். மேபி அந்த சீக்ரெட் சொசைட்டியில் இருந்தவங்க டாம் க்ரூஸை கொண்டிருக்கலாம். பட் அவங்க வந்து ஏன் டாம் க்ரூஸை கொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா தே நீட் டாம் க்ரூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. இப்போ இந்த எலைட் குரூப்போட லீடர் வந்து வெக்டராகவே இருக்கிறான்னு வச்சுக்கிறோமே, அவனுக்கு டாம் க்ரூஸை பற்றி நல்லா தெரியும். பிகாஸ் டாம் க்ரூஸோட ஒரு ஒன் ஆஃப் த பேஷண்ட் தான் அந்த வெக்டர்ன்ற ஒருத்தவன். நீங்கள் அந்த பார்ட்டி ஸ்டார்டிங்லேயுமே நிக்கோலை வந்து கேட்டிருப்பா, ஏன் வந்து நம்மளை வெக்டர் எவ்ரி இயர் இந்த பார்ட்டியில் வந்து வர சொல்கிறாங்க, உனக்கு இந்த பார்ட்டியில் யாரையாவது தெரியுமா அப்படின்றத கேட்டிருப்பா. அதுக்கு டாம் க்ரூஸ் என்ன சொல்லியிருப்பானா, நாட் அ சிங்கிள் சோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த பார்ட்டியில் யாரையுமே தெரியாது எக்ஸப்ட் விக்டர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ எதுக்காண்டி விக்டர் கூப்பிட்டுக்கிட்டே எனக்கு அப்படின்னா விக்டருக்கு ரொம்ப டெஸ்பரேட்லி வந்து ஒரு டாக்டர் தேவைப்படுறாங்க. எதுக்காண்டினா அவனோட ஹெல்த் கன்சர்ன்ஸை பார்க்குறதுக்காண்டியும் அந்த சீக்ரெட் சொசைட்டியில் ஒரு டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றக்காண்டியும் இந்த விஷயத்த ஒரு சீனாகவே வச்சுருந்துருப்பாங்க. டாம் க்ரூஸ் வந்து பார்ட்டியில் இருக்கும்போது மேலே ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வெக்டர் வர சொல்லியிருப்பான். போய் பார்த்தோம்னா மேண்டி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஓவர் டோஸ்னால் மயக்கமாயிருப்பா. ஸோ வெக்டர் அப்படின்ற ஒருத்தவனுக்காண்டியும் அந்த சீக்ரெட் சொசைட்டிக்காகவும் ஒரு டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, அது வந்து நம்மளோட டாம் க்ரூஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஸ்டார்டிங்லேருந்து டாம் க்ரூஸ்க்கு எங்களோட குரூப்பில் வந்து இந்த சீக்ரெட் சொசைட்டியில் சேருன்றதை ஒரு மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். பட் டாம் க்ரூஸ்க்கு வந்து அதோட பெருசாக ஐடியா இருந்திருக்காது. இந்த விஷயத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக போய் மாட்டிக்கிட்டு இருப்பான் டாம் க்ரூஸு. இவன் எப்படி இங்கே வந்தான்றது தெரியாமல் விக்டருக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ டாம் க்ரூஸை கொல்றதுனால இவனோட மெடிக்கலுக்குன்னு இருக்க ஒரு டாக்டர் தான் சாகரமான இருந்திருக்கும். அதனால தான் கடைசி வரை டாம் க்ரூஸை கொல்லாமல் வச்சுருப்பான். இப்போ நீங்கள் அந்த 24 மினிட்ஸ் சீனை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த படமே ஓவரால் வந்து இதுதான் எண்டு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதில் பெரிய டவுட்டே இருந்திருக்காது. பட் அந்த 24 மினிட்ஸ் கட் ஆனனால இந்த படத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ப்ராப்பரான எண்டிங் இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். பேசிக்காக டாம் க்ரூஸ் அண்ட் நிக்கோலை கிட்மேன் வந்து 2 பேரும் மேரிடான ஒரு கப்புள்ஸு. அவங்க 2 பேருக்குள்ளே சில கருத்து வேறுபாடாக இருக்குது. அதாவது தன்னோட செக்ஷுவல் டிசைர்ஸ்க்காண்டி இதை நான் பண்ணுவேன்றதை நிக்கோலை கிட்மேன் சொல்லியிருக்காங்க.
அந்த விஷயம் என்னதான் நம்ம கூடவே இருக்கும், பட் நம்மகிட்டே நம்ம ஒய்ஃப் இப்படி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்களேன்ற ஒரு விஷயம் டாம் குரூஸை ரொம்ப ஹார்ன் பண்ணியிருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எலைட் பீப்புள்ஸ் பற்றின ஏதோ ஒரு கேதரிங், சீக்ரெட் கேதரிங்கில் வந்து மாட்டியிருப்பான். ஒரு டைமில் அந்த கேதரிங்ஸில் டாம் குரூஸ் கண்ணெதிராக என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்தானோ அதைத்தான் எனக்கு ஒரு நைட் மேராக வந்திருக்கு, இல்லை ட்ரீமாக வந்திருக்குன்றத நிக்கோலா கிட்மேன் வந்து சொல்லியிருப்பா. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். இதில் இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான வழி என்ன அப்படின்னா, தன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே டாம் குரூஸ் வந்து ஒரு இடத்துல அழுது உடஞ்சி சொல்லியிருப்பான் நிக்கோலா கிட்மேன் கிட்ட. அந்த மாஸ்க்கை பார்த்ததுக்கப்புறம் மேபி அந்த இடத்துல மாஸ்க் இல்லாமலே இருந்திருக்கலாம். நிக்கோலா கிட்மேனை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் அப்பாடா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோன்ற மாதிரி ஒரு ரிலீவ்னஸ் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிற லைஃப் வந்து ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்ந்திருக்கலாம். இந்த படத்தை இந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்க, இல்லை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன விஷயம்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். I'll see you in the next video. Until then, peace. Check!